நீதான் ஏவாள், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். எனவே உன் பிள்ளைகளை மட்டும் கருத்தில் கொள்ளாதே. நீதான் சாராள், ஜாதிகளுக்கு தாயானவள். உன் குடும்பத்தோடு முடங்கி விடாதே. நீதான் எஸ்தர், தேசத்திற்காய் சிறப்பிலே நில். நீதான் தெபோரா, தேசத்தின் தீர்க்க தரிசனம் உன்னிடமே உள்ளது. நீதான் தொர்தாள், நற்கிரியைகளின் நாயகி நீயே. நீதான் பூவார், தெய்வ சித்தம் செய்ய ராஜாவையும் எதிர்க்கிறது. நீதான் யாகேல், சத்துருவை தப்ப விடாதே. நீதான் எலிசபெத், தரிசனம் நிறைவேற தயங்காமல் காத்திரு. நீதான் அபிகாயில், ஞானமாய் செயல்பட்டு கோபத்தை தனித்திடு. நீதான் மார்த்தாள், ஊழியர்களை உபசரிக்க உற்சாகம் காட்டிடு. பெண்ணே, சாரலை போல அவசரப்படாதே, தீனாலை போல சுய விருப்பம் செய்யாது, ரெபெக்காளை போல பச்சபாதம் காட்டாது, மிரியாமை போல முறுமுறுக்காது, தெலிலாவை போல தரிசனத்தை கெடுக்காது, எஸ்தரை போல சுயநலமாய் இருக்காது, ரோதையை போல ஒட்டு கேட்காது, சத்திராலை போல தேவனை வஞ்சிக்காது, மீகாலை போல ஊழியனை நிந்தியாது, எசபேலை போல ஊழியனை எதிர்க்காது. பெண்ணே, அண்ணலை போல பிள்ளையை கொடு ஊழியத்திற்காய், பிஸ்கிலாவை போல உன்னையும் கொடு தேவனுக்காய்.